அரசு மரியாதையோட அடக்கம் பண்ற அளவுக்கு அவர் என்ன சாதி ஒழிப்பு போராளியா? எதுக்காக அவருக்கு அரசு மரியாதை? அவர் சாதாரண ஒரு திரைப்பட இயக்குனர் தானே. அவர் என்ன சமூக நீதி போராளியா? வேதம் புதிது அப்படிங்கிற ஒரு படம், சத்யராஜ் நடிச்சிருக்கிற படம். அவர் என்ன பண்ணுவாரு, ஆத்துல வந்து ஒரு குழந்தை எப்படியே தூக்கிட்டு ஒரு பார்ப்பானிய குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு வந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அவர் கேட்பாரு, அந்த பையன் கேட்பான், ஆமா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது சத்யராஜ் சொல்லுவாரு, பாலுத்தேவர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாரு. உடனே அவன் கேட்பான், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமான்னு கேட்பான். சத்யராஜ் அப்படி கன்னத்துல அறையிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனா அந்த பையன் அடிக்க மாட்டான். ஆனா அவன் கேட்ட வார்த்தை அப்படியே அரைஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப அந்த பையன் கடைசியா ஒரு வசனம் சொல்லியிருப்பான் பாருங்க, நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறல அப்படின்னு. சத்யராஜ் ஆத்துக்குள்ளே நிப்பாரு. அவன் என்ன சொல்றானா, நாங்க இதுல இருந்தா வெளில வந்துட்டோம், நீங்க என்ன வராம இருக்கீங்க, நீங்க தானே இதெல்லாம் ஒழிக்கணும்னு பேசுனீங்க, நீங்களே இப்ப எப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. இதனாலதான் தன்னுடைய படத்துல ஜாதி ஒழிப்பையும் பெண் சிசு கொலையையும் தடுத்து நிறுத்தினதுனாலதான் இன்னைக்கு பாரதி ராஜா வந்து இவ்வளவு தூரத்துக்கு உயரத்துக்கு போயிருக்காரு. இன்னைக்கு இயக்குனர் இமயமா அழைக்க போறாரு. அரசு மரியாதையோட அவருடைய உடல் நல்லடக்கம் பண்ணப்படுது.